ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கூட ஆல் இன் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிபிகேஷன் வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க, இல்ல காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா வந்த உடனே டின்னரோ இல்ல டிஃபனோ பிரேக்ஃபாஸ்டோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லா குழந்தைங்களுமே. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், கடையில தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருப்போம், அதை கொடுப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஆயில்லாம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க செஞ்சு அப்படின்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிம்பிளான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ஈவினிங்ல ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த ஸ்நாக்ஸை உடனே செஞ்சு உங்களுக்கு வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு போண்டா பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதை எப்படி செய்யுது அப்படின்றத தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பஜ்ஜி மாவு ரெடிமேட் மிக்ஸே இப்போ கிடைக்குது. ஸோ பிராண்ட் நான் சொல்ல விருப்பம் இல்லை, ஏன்னா நம்ம ப்ரமோஷன் வீடியோ கொடுக்க கிடையாது. அதனால எனி பிராண்ட் நீங்க பஜ்ஜி மாவு மிக்சிங் மாவா இருந்தாலும் ஒன்றும் பெஸ்ட் தான். ஏன்னா சில பேருக்கு கடலை மாவு மிக்ஸ் பண்றதுக்கு அளவு தெரிய மாட்டேங்குது, காரம் உப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நான் ரெடிமேட் மிக்ஸை காமிக்கிறேன். இல்ல உங்களுக்கு வெறுமனே கடலை மாவுல செய்யறது எப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கரெக்டான அளவெல்லாம். இப்போ ரெடிமேட் மிக்ஸ் மாவு நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. தண்ணியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த போண்டா அந்த பதத்துக்கு வராது. ஸோ நான் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில தான் செஞ்சு கொடுக்குறது. பெரும்பாலும் கடையில வாங்கி கொடுக்கறது அவாய்ட் பண்றது நல்லது. நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு 1/2 kg உருளைக்கிழங்கு வாங்கி நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க, அப்போதான் டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே மசிச்சாலே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இல்லை மத்து இருந்தாலும் மத்துல மசிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கடலை எண்ணெயில தான் நான் பொரிச்சு எடுக்க போறேன் இந்த உருண்டையை. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடாயில நான் ஆயில ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள நம்ம இன்னொரு பக்கம் என்ன பண்ண போறோம்னா ஒரு பேன்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அது கூட என்னென்னலாம் போட்டு நம்ம ரெடி பண்றோம் மசாலா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சாச்சு, 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதே கடலை எண்ணெய் தான். அந்த கடலை எண்ணெய் ஹீட் ஆன உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்லா பொன்னிறமா வதங்கின பிறகு இஞ்சி ஒரு துண்டு பொடியா கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இஞ்சி வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இஞ்சி போட்டால் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம், இந்த மாதிரி சைஸ்லயும் நம்ம கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொடியா வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க எந்த மாதிரி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இதுல ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். ஏன்னா சிலருக்கு பெருங்காயத்தூள் போட்டோம்னா அந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதுக்காக தான். உருளைக்கிழங்கு அப்படின்னால வாயு அப்படின்னு பயப்படுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சிலருக்கு பெருங்காயம் பிடிக்காது, பிடிக்கலன்னா சேர்த்துக்காதீங்க. இது சேர்த்துக்கிறது பெஸ்ட். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப உப்பு தேவையில்லை, ஏன்னா அந்த பஜ்ஜி மாவுலேயே உப்பு இருக்கு. ஸோ அதனால இது வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பொன்னிறமா. இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். இப்போ நம்ம காரம் கொஞ்சம் தூக்கலா தான் சாப்பிட்றோம் அப்படின்னா பச்சை மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வெறும் மிளகாய் தூள் இருந்தால் லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல 1/4 டேபிள் ஸ்பூன் சொல்றேன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பஜ்ஜி மாவுல இருக்க காரம் சிலருக்கு பத்தலை, காரம் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா காரசாரமா சாப்பிடணும் அப்படின்றவங்களும் இருப்பாங்க இல்லையா, காரம் கம்மியா இல்ல மீடியமா வேணும் அப்படின்னா இது கரெக்டா இருக்கும். நம்ம காரமே தேவையில்லை போட வேண்டியது. ஸோ இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு, வதக்கியாச்சு இல்லையா வெங்காயம்லாம். அதுல மசிச்சு வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு அதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு சிம்லயே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். சூப்பரா அந்த மசாலா ரெடி ஆயிடும். இந்த மசாலா வெறுமனவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த மசாலா நம்ம தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். இப்போ மசாலா தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, ஹோட்டலுக்கெல்லாம் போனா ஸ்பெஷல் மசாலா அப்படின்னு கேட்குறீங்களா,
அந்த மாதிரி ஸ்பெஷல் மசாலாவில் இதை வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவங்க தண்ணியாக லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பாங்க, கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கமர்ஷியல், அதாவது கடைக்காக செய்கிறதுனால இவ்வளோ கெட்டியாக செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த மசாலா நம்ம வீட்டுக்கு கூட வந்து ரெடி பண்ணி மசாலா தோசை மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும், அமோகமா இருக்கும். ஹோட்டல்ல செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்குவாங்க. நம்ம இப்போ வெங்காய மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, வதக்கணும் இல்லையா, அதுல வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்குவாங்க. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும், காரசாரமா இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணாம இந்த காரமே போதுமானது அப்படின்னு நினைச்சுதான் நான் அப்படி வந்து மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, அதை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து அழகா வந்து தூவி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை வந்து போகக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா இருக்கும் டேஸ்ட். அப்பதான் நம்ம வந்து உருண்டை பண்ணி அந்த போண்டா ரெடி பண்ணும்பொழுது. ஸோ அதுக்காக தான் லாஸ்டா வந்து இதை போட்டு கிளறி விட்டுக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க, மசாலா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்றேன். நம்ம ஏற்கனவே வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், மிக்ஸ் பண்ணி. அதில் வந்து இதை ஆற வச்ச பிறகு நம்ம அந்த மசாலாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸாக வேணும்னாலும் பெரிய சைஸாக உருண்டை பண்ணிக்கோங்க, இல்லை சின்ன சைஸ் வேணும்னாலும் சின்ன சைஸ் உருண்டை பண்ணிக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான். இது நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாவுல டிப் பண்ணி நல்லா அழகாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். அப்படியே டிப் பண்ணி அழகாக கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு வந்து இதை டிப் பண்ணி அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக ஆகிடும் 2 நிமிஷத்துல. நம்ம இந்த மசாலா வதக்கிறதுக்கு தான் கொஞ்சம் வேலைன்னா அது கூட டைம் எடுக்காது. ஏன்னா வெங்காயம்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும், உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ அந்த எண்ணெயில் நம்ம டிப் பண்ணி அந்த போண்டாவெல்லாம் வந்து அதில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும், கலரும் வந்து சூப்பராக வரும். உங்களுக்கு வேணும் ஃபுட் கலர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல, ஃபுட் கலர் ஆட் பண்ணாமையே நம்மளுக்கு கலர் வந்து சூப்பராக இருக்கும். சிலர் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். ஃபுட் கலர் நான் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன், என்னுடைய ஒப்பீனியன் கேட்டால். இப்போ சூப்பராக வந்து புரிஞ்சு அதை அடங்கிடுச்சு பாருங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட வந்து செய்யலாம், பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். நம்ம உருண்டை செஞ்சு போண்டா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி. அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம வெளியில் வாங்கினோம்னா காஸ்ட் அதிகமாக ஆகும். ஒரு போண்டா 10 ரூபா 15 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணோம்னா குவான்டிட்டியும் அதிகமாக வரும், நம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த போண்டா எப்படி இருக்கு அப்படின்னு. அதுவும் முக்கியமாக உருளைக்கிழங்கு போண்டானா யாருக்குமே பிடிக்காம இருக்கவே இருக்காது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதுல இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். இந்த மாவு வந்து கெட்டியா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கெட்டியா எடுத்து நம்ம உருளைக்கிழங்கு அந்த மசாலா உருண்டை பண்ணி நம்ம டிப் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஹார்டா வரும். ஸோ நம்மளுக்கு ஹார்டா வேணாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி லைட்டா கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்க மாதிரி தொட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து சாஃப்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக, குழந்தைங்க சாப்பிடணும் இல்லையா, ஹார்டா இருந்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் லிக்விட் மாதிரி எடுத்ததுனால அந்த போண்டாவுக்கு கை கால்லாம் முளைச்ச மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வேற எதுவும் பார்க்க வேண்டாம், அதை பார்த்துட்டு இதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்க போடுற போண்டாக்கு ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உருண்டையா அழகா வரணும்னா ரொம்ப திக்கா நல்லா மாவை கரைச்சிக்கிட்டு நீங்க டிப் பண்ணி போடலாம். கொஞ்சம் சாஃப்டா வேணும் அப்படின்னா கொஞ்சம் லிக்விட் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம கையில இருந்து எடுத்து போடும்போது அந்த கையில இருந்து வர மாவு வந்து அந்த மாதிரி வரும். ஸோ கை கால் முளைச்ச மாதிரி அழகா இருக்கும், குழந்தைங்களும் பார்த்து சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். அதுவும் இல்லாத கிறிஸ்பியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், சாஃப்டா. நல்லா நீங்க செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நான் ஒரு பாக்கெட் மாவு அப்படியே வந்து கட் பண்ணி கொட்டிட்டேன். 1/2 kg வந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு போண்டா வந்திருக்கு பாருங்க, சூப்பரா பொரிச்சு எடுத்தாச்சு. ஓபன் பண்ணி பார்த்தேன், நல்லா டேஸ்டா இருக்கு, நல்லா சூப்பரா வந்து பாயில் ஆயிருக்கு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த போண்டாவை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.